நம்ம இப்போ 1/4 கிலோ சிக்கனில் கோலா உருண்டை செய்ய போகிறோம். இதோட அளவு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காய்ச்சிட்டு இப்போ சோம்பு போட்டுக்கலாம். அடுத்து நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம், அடுத்து உப்பு, வெங்காயம் பாதி முருகிருச்சு. இப்போ பூண்டு போட்டுக்கலாம். அடுத்து இஞ்சி, அடுத்து பச்சை மிளகா, இப்போ வெங்காயமும் இஞ்சியும் லைட்டாக வதங்கிடுச்சு. அடுத்து வர மிளகா போட்டுக்கலாம். அடுத்து மட்டன் மசாலா, அடுத்து கரம் மசாலா, அடுத்து காஷ்மீரி சில்லி, இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பொட்டுக்கல்ல போட்டுக்கலாம். அடுத்து கைமா கொத்தி வச்சிருக்க சிக்கன் போட்டுக்கலாம். அப்போ மசாலாக்கு உப்பு போட்டோம். இப்போ கறிக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ சிக்கன் ஓரளவு இப்படி பிஞ்சு வர்ற அளவு வெந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ ஆறட்டும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஆறிடுச்சு. இப்போ அதை கொஞ்சம் எடுத்து ஜாரில் போட்டுருவோம். சிக்கனை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்க சிக்கனில் அரிசி மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் போட்டு கோலா உருண்டை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அரிசி மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் போட்டாச்சு. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். உருண்டை பிடிச்சாச்சு. இப்போ எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். லைட்டாக அடியில் பிடிக்கிற மாதிரி இருக்கும். கிளறி விட்டுக்கலாம். அப்படியே ப்ரௌன் கலரில் கரண்டி போட்டு கிளறுனா லைட்டாக உடையிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம பாத்திரத்தை எடுத்து இப்படி பண்ணிக்கலாம். லைட்டாக டாஸ் மாதிரி பண்ணிக்கலாம். கொஞ்சம் முறுக்கி வந்தோடனே நம்ம கரண்டி போட்டுக்கலாம். இப்போ முறுக்கி வந்துடுச்சு. நம்ம இப்போ எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம எல்லா உருண்டையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கோலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாம். அப்படியே சாஃப்டாக இருக்குது.